ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். நிலாவிடம் தன்னை அடிக்க இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்கும் என்று சந்திரகாந்த் கனவிலும் நினைக்கவில்லை. மகாபலிபுரத்திலிருந்து அவள் கண்ணில் சிக்காமல் தப்பிவிட்டோம் என்று அல்லவா அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படி ஒரு அடி, அவன் எப்படி இதை தாங்கிக் கொள்வான்? ரஞ்சிதாவை பார்த்து அவன் பயப்பட தேவையில்லைதான். உனக்கு என்ன பிடிக்காட்டி எனக்கு உன்ன தேவையில்லை என்று கூறி அவளை தூக்கி வீச எத்தனை நேரமாகும்? ஆனால் அவளை அப்படி அவனால் எப்படி தூக்கி எறிந்து விட முடியும்? வசிக்கும் பிளாட் உட்பட இன்று வரை சம்பாதித்த அனைத்தும் அவள் கையில் அல்லவா இருக்கிறது. இப்போதுதான் 2 வாரம் முன்பு ஒரு இடம் மலிவாக வருகிறது என்று அவள் அப்பா போன் செய்து கூற, அவன் பேங்க் பேலன்ஸ் அனைத்தையும் எடுத்து ரஞ்சிதாவின் கையில் கொடுத்ததோடு பேங்கில் இருந்து 50 லட்சம் லோனும் எடுத்து அல்லவா அவளிடம் கொடுத்திருக்கிறான். எப்படியாவது நிலா கூறுவது பொய் என்று சாதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நடுத்தெருவுக்கு தள்ளிவிடுவாள் ரஞ்சிதா. பரிதாபமாக ரஞ்சிதாவை ஏறிட்டு பார்த்த சந்திரகாந்த், ரஞ்சிதா, இவ சொல்றத நம்பாத. இவ சொன்ன மாதிரி நான் இவளை கட்டிப்பிடிக்க எல்லாம் முயற்சி பண்ணல. அதே மாதிரிதான் இந்த வீடியோ. நம்ம 2 பேரையும் பிரிக்க இவ ஏதோ சதி பண்றா. இது ஏதோ எடிட்டிங். நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது. என் தலையை அப்படியே வெட்டி ஊட்டி எடிட் பண்ணிருக்கா. நம்ம மேல இவளுக்கு தீராத பகை, அது உனக்கே தெரியும்ல. நம்ம 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறா. அதனாலதான் ஏதோ வீடியோவை எடிட் பண்ணி வச்சுட்டு நம்ம 2 பேரையும் பிரிக்க பிளான் பண்றா. இவ சொல்றது நம்பாத ரஞ்சிதா. எஸ், நீங்க சொல்றது சரிதான். இவ நம்மளை பிரிக்க ஏதோ சதிதான் பண்றா. அவள் அப்படி கூறியதும் சந்திரகாந்தின் முகம் மலர்ந்தது. அப்பாடா, மார்பில் கை வைத்து அழுத்தியவன், எங்க இவ சொல்றது எல்லாம் நீ நம்பிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏளனமாக நிலாவை பார்த்தவன், ஏய் பாத்தியாடி, என் பொண்டாட்டி நீ சொன்ன எதையும் நம்பல. என் பொண்டாட்டி என்ன முட்டாள்னு நினைச்சியா? நீ சொல்றதெல்லாம் நம்ப. ரஞ்சிதாவா கொக்கா? கிடைத்த வாய்ப்பில் ரஞ்சிதாவை வானலாவ புகழ்ந்து அவளை புகழ்ச்சி வலையில் வீழ்த்திவிட நினைத்தவனுக்கு பேரிடி தலையில் வந்து விழுந்தது. சட்டென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்த ரஞ்சிதா, ஆமடா, நான் முட்டாள் இல்ல. நீ சொன்ன மாதிரிதான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா நீ போட்டிருக்கிய சட்டை, அது நீ நேத்துக்கு வீட்டுல இருந்து போட்டுட்டு போன சட்டை. அப்புறம் அந்த சிறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற உன்னுடைய கையில நீ போட்டிருக்கிற வாட்ச் இருக்கே, அது நான் உனக்கு போன வருஷம் பர்த்டே கிஃப்டா கொடுத்தது. அப்புறம் அந்த விரல்ல கிடக்குற மோதிரம், அதுவும் உன்னோடது. அப்படி இருக்கும்போது இது எடிட்டிங்னு நீ சொன்னா நான் எப்படிடா நம்புவேன்? இதையெல்லாம் விட மேல ஒரு தடவை நம்ம 2 பேரும் ஒன்னா ஷாப்பிங் போகும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல நான் இவளை பார்த்தேன். யாரேன்னு பாக்குறியா? இந்த வீடியோல உன் கூட இருக்காளே, அவளதான். இவ என்ன கவனிக்கல, உன்னை பார்த்துட்டா. உன்னை பார்த்தது இவ முகம் அப்படியே மலர்ந்துடுச்சு. ஹலோன்னு சொல்லிட்டு உன் பக்கம் இவ வரும்போது நீ ஏதோ கஞ்சாறு செஞ்சிருப்ப போல. அப்படியே அந்த பக்கம் நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்து போயிட்டா. அன்னைக்கு எதுவும் புரியல, சந்தேகமும் தோணல. இன்னைக்கு புரியுது. நான் உன் பொண்டாட்டியா இருக்கும் போதே நான் நைட் டியூட்டிக்கு போன நேரத்துல நிலா மேல பாஞ்சவனாச்சே நீ. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன், இனிமே இதே மாதிரி ஏதாவது பண்ண யோசிக்கவே மாட்டேன், உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்னு. அதையும் மீறி நீ இவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாம வேற ஒருத்திய செட்டப்பா வேற வச்சிருக்கியா? உன்னை நான் எப்படி நான் மன்னிப்பேன்? இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரம் நான் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் அப்பனையும் ஆத்தாளையும் கூட்டிட்டு என்னுடைய பிளாட்ல இருந்து வெளியில போற. இல்ல உன்னுடைய பொருட்களும் உன் அம்மா அப்பாவும் தெருவுல தான் கிடப்பாங்க. புரிஞ்சதா? ஆடி போனான் சந்திரகாந்த். ரஞ்சிதா இவ சூப்பரா எடிட் பண்ணி வச்சிருக்கா. நீ சொல்றத நம்ப நான் ஒண்ணு காதுல பூவை சுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கல. இங்க பாரு, கூடிய சீக்கிரமே உன்னை தேடி டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ரஞ்சிதா பிளீஸ், என்ன நீ நம்பு. இதுக்கு மேல பேசின மரியாதை கெட்டிடும். அப்படி போடு. ரஞ்சிதாவா கொக்கா? நிலா கூற கோபமாக அவளை முறைத்தான் சந்திரகாந்த். ரஞ்சிதாவின் பார்வை இப்போது நிலாவின் மீது திரும்பியது. தேங்க்யூ நிலா, நீ எனக்கு நன்மையை மட்டும்தான் செஞ்சிருக்க. உன் மேல எனக்கு கோபம் இருந்தது, ஆனா இப்ப துளி கூட இல்ல என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். சந்திரகாந்தை ஏளனமாக பார்த்த நிலா, மிஸ்டர் சந்திரகாந்த், நீங்க வேணும்னா மதியத்துக்கு மேல லீவ் போட்டுக்கங்களேன். எதுக்குன்னு பாக்குறீங்களா? வேற வாடகை வீடு இல்ல பிளாட்ட கண்டுபிடிக்க வேண்டாமா? ரஞ்சிதா சொன்னதை கேட்டீங்கல்ல. அவ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள
உங்க அப்பனையும் ஆத்தாளையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போக சொல்லிட்டா. எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. என்ன அந்த அளவு கொடுமைப்படுத்தின என் அத்தைக்கு நல்ல ஒரு செக் வைக்க முடியலையேன்னு. இப்ப உன் புண்ணியத்துல உன் அம்மாவுக்கு நானே ஒரு செக் வச்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இத நான் வீட்டுல போய் எங்க அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் சொல்லி சொல்லி சிரிக்க போறேன். எங்க அம்மாவுடைய மனசு குளிர்ந்து போக போகுது. இப்பவும் பிளாட் ரஞ்சிதா பேர்ல தானே இருக்கு. நீ பெரிய முட்டாள்டா. எப்ப ஒரு பிரச்சனை வந்ததோ அப்பவே உன் பொண்டாட்டி கையில காலையாவது விழுந்து பிளாட் 2 பேருடைய பேர்லயும் மாத்திருக்க வேண்டாமா? அங்க நீ தப்பு பண்ணிட்ட. என்னடி வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சிரியா? ஆமா, வெந்த புண்ணுல வேலைதான் பாய்ச்சுறேன். அதுதான் உனக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் கை வந்த கலையாச்சே. நீங்க பண்றதுதான்ப்பா உங்களுக்கு கிடைக்கும். கேள்விப்பட்டதில்ல? வினை விதைப்பவன் வினை அறுப்பான். அதுதான் இங்க இப்ப நடக்குது. சரி சரி, போய் நீ உன்னுடைய வேலையை பாரு. எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. லீவ் வேணும்னா கேளுப்பா, நான் போட்டு கொடுக்குறேன். அந்த அளவு மனசாட்சி இல்லாம எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். லீவ் வேணுமா? கோபமாக அறையிலிருந்து வெளியே சென்றான் சந்திரகாந்த். தன் அறைக்கு வந்து அமர்ந்த சந்திரகாந்துக்கு அவன் இருக்கையே முள்ளாக குத்தியது. நிம்மதியாக அவனால் அமர்ந்து வேலை பார்க்க முடியவில்லை. மாலை அலுவலகம் முடியும் வரை அறையிலேயே குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான். ரஞ்சிதா இப்போது ஏதோ கோபத்தில் பேசுகிறாள். வீட்டிற்கு சென்றதும் அவள் காலில் கையில் விழுந்தாவது அவளை எப்படியாவது சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு எதிர்மாறாக தான் அனைத்தும் நடந்தது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூட பாராமல் அவன் பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே வீசியவள், இப்பவே உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பிடு என்று கோபமாக கத்தினாள். ரஞ்சிதா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்ட, இனி இப்படியெல்லாம் நடக்காது. அவன் அவள் கையை பிடித்து கெஞ்சினான். அவள் கேட்கவில்லை. பொண்ணுங்கன்னா கிள்ளுக்கிறேன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி தானடா நானும் ஆபீஸ்ல வந்து மாடா உழைக்கிறேன். நானும் இதே மாதிரி சுகம் தேடி எவன் பின்னாடியாவது போயிருந்தா நீ சரின்னு சொல்லி என்ன மன்னிச்சு ஏத்துப்பியா? எங்க பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். இனிமே அது இங்க நடக்காது. உனக்கும் எனக்கும் ஒரே நியாயம்தான். இந்த மாதிரி தப்ப நான் பண்ணா நீ எப்படி என்ன ஏத்துக்க மாட்டியோ அதே மாதிரிதான். நீ பண்ண இந்த தப்புக்கு உனக்கு மன்னிப்பு கிடையாது. வெளியில போடா. அவன் சட்டையை பிடித்து இழுத்து வந்து வெளியே தள்ளினாள் ரஞ்சிதா. வேறு வழியின்றி அங்கிருந்து கிளம்பி விட்டான். நண்பன் ஒருவனை அழைத்து அவன் உதவியோடு அப்போதே ஒரு வாடகை வீட்டையும் கண்டுபிடித்து விட்டான். நிலா வீட்டிற்கு வந்து நடந்ததை கூற அம்மாவுக்கும் தம்பி தங்கைக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நேர்ல பார்க்க முடியல என்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. ஆனா நீ சொல்லும் போது அது அப்படியே மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி தான் ஓடிச்சு. ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறது நல்லதில்ல, ஆனா இப்படிப்பட்டவன இப்படிதான் தண்டிக்கணும். நீ அடங்கி போக போக அவன் தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுறான்ல, இவனுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைக்கலையேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா கூற, இதை விட பெரிய தண்டனை அவனுக்காக காத்திருக்குமா? கூடிய சீக்கிரமே அது அவனுக்கு கிடைக்கும். என்னம்மா சொல்ற? அம்மா, செழியன் சார் ஆபீஸ்ல தப்பு நடக்குதுன்னு சொல்லிதான் எனக்கு இப்படி ஒரு போஸ்ட கொடுத்து அந்த ஆபீஸ்ல என்ன கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு சந்திரபோஸ் சார். அங்க நடக்கிற தப்புக்கு மூல காரணம் சந்திரகாந்த் தான். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் என் கையில இருக்கு. ஆனா அவனை உடனே வேலையில இருந்து தூக்கிட்டா எங்க கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துடுமோன்னு பயந்துதான் மெத்துவா எந்த நஷ்டமும் கம்பெனிக்கு வராம அவனை வேலையில இருந்து தூக்குற முயற்சியில செழியன் சார் இருக்காரு. கூடிய சீக்கிரமே அவனை வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. அப்படியா? அக்கா கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதி நிலாவை கட்டி பிடித்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆமாக்கா, எனக்கு கூட கேட்கும் போது மனசெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, உன் பேரை கலங்கப்படுத்தினாங்க. நம்ம ஊரை விட்டுட்டு நம்ம பாண்டிச்சேரி வரக்கூட இவனும் அத்தையும் தான் காரணம். சரி சரி, இதை இப்படியே விட்டுடுங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது என்று கூறிவிட்டு அம்மா சமையல் அறைக்கு சென்றார். இன்று புதன்கிழமை, செழியனின் பிறந்த நாள். நேற்றே வீடு தேடி வந்து நிலாவின் அம்மா தம்பியை அழைத்து சென்ற செழியன் மதியையும் அழைத்தான். கண்டிப்பா நீ இன்னைக்கே கிளம்பி சென்னை வர, பிளைட்ல தான் வர. பிளைட் டிக்கெட் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ணிடாத மதி. கண்டிப்பா சார், கண்டிப்பா வருவேன். ஓகே, இனிமே சார்னு கூப்பிடுற இந்த வார்த்தையை கூட மாத்திக்க வேண்டியதா இருக்கும். என்ன சார் சொன்னீங்க? புரியல. கூடிய சீக்கிரமே புரியும் என்று கூறிதான் அழைப்பை துண்டித்தான். அவன் ஏன் அப்படி கூறுகிறான் என்று மதிக்கு அப்போது புரியவில்லை. மாலை 5 மணி ஆன போது கிரி திருமண மண்டபம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. செழியனின் உறவினர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அளவுக்கு அதிகமாக பந்தா காட்டி அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து வைத்திருந்தாள் புவனா. ஆனால்
நிலாவும் குடும்பமும் மண்டபத்திற்குள் நுழைந்ததும் சந்திரபோஸ் ஓடி வந்து அவர்களை வரவேற்று முன்வரிசையில் கொண்டு வந்து அமர்த்தியதும் அனைவரின் கவனமும் நிலா மீது திரும்பியது. அவள் உடுத்தி இருந்த விலை உயர்ந்த பட்டு சேலையும் அவள் முகத்தில் பிரதிபலிக்கும் பிரகாசமும் அவள் ஒரு சிறப்பு விருந்தாளி என்று அவளை அறியாத ஊழியர்கள் நினைக்க, சார் நிலா எடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறார் போல இருக்கே. காமாட்சி தான் தன் அருகில் இருந்த தோழியிடம் கூறினாள். எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அவர்கள் இருவர் மட்டுமல்ல, நிலாவின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அனைவரும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டனர். இதை அனைத்தையும் கேட்டு சந்திரகாந்த் மற்றும் அவன் அம்மாவின் வயிறு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது ரஞ்சிதாவுக்கு நிலாவின் மீது எந்த பொறாமையும் தோன்றவில்லை. அவள் ஒரு ஓரமாக நடப்பதை கவனித்தபடி அமர்ந்திருந்தாள். அவளையும் இடையிடையே பார்த்தான் சந்திரகாந்த். அவள் மனம் மாறாதோ என்ற ஏக்கம் அவன் பார்வையில் தெரிந்தது. அப்போதுதான் செழியன் வருகிறான் என்று யாரோ கூற அனைவரின் விழிகளும் முன்வாசலுக்கு ஓடியது. கம்பீரமாக மண்டபத்திற்குள் நுழைகிறான் செழியன். அவன் மீது இளம் பெண்களின் பார்வை அப்படியே ஒட்டி கிடக்க, மேடையை நோக்கி வந்தவன் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் நிலாவையும் குடும்பத்தையும் கண்டு நலன் விசாரித்து விட்டுதான் மேடைக்கு சென்றான். அதை பார்த்ததும் புவனாவின் முகம் இருண்டு போனது. தன் அப்பா அம்மாவுக்கு நிலாவை காண்பித்து அதுதான் செழியனின் காதலி என்று கூற அவர்களின் முகமும் இருண்டு போனது. இந்த பொண்ணு இதுக்காக கூப்பிட்டு இருக்கான் தெரியலப்பா. ஒருவேளை நம்மள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிடுவாரோ? அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க, அக்கா உங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் கண் சிமிட்டியபடி கேட்டாள் மதி. நிலா ஒரு புன்னகையை மட்டும் முதிர்க்க, நிலா நீ எங்க கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே, அம்மா சந்தேகமாக கேட்டார். அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்க. பின்னாடி சந்திரகாந்தும் அத்தையும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களையும் இடையில கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அவங்க வயிறு எரிஞ்சு சாக போறாங்க. நிலா கூறிய போதுதான் மூவரும் திரும்பி பார்த்தனர். ஆம், அவர்களின் இருக்கையில் இருந்து 4 வரிசை தள்ளி சந்திரகாந்தும் அத்தையும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் விழிகளில் பொறாமை சுடர்விட்டு எரிகிறது. மேடைக்கு வந்த செழியன் சந்திரபோஸை முதலில் அழைத்து தன் அருகில் நிறுத்தி கொண்டான். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் மட்டும் இல்ல, என்னுடைய நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. சார் பொண்ணு யாரு சார்? ஆங்காங்கே இருந்து குரல்கள் எழும்ப, நிலாவின் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் மட்டும் நிலா தான், வேற யாரு என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டனர். கண்டிப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்களை நான் மேடைக்கு கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினரை நான் மேடைக்கு கூப்பிட போறேன். மிஸ்டர் சுந்தரலிங்கம், பிளீஸ் மேடைக்கு வாங்க சார். செழியன் அழைக்க சந்திரகாந்தும் அவன் அம்மாவும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நிலாவின் முகம் மட்டுமல்ல, அவள் அம்மா மதி முருகனின் முகம் கூட இருண்டு போனது. கம்பீரமாக மேடை ஏறி சென்றார் சுந்தரலிங்கம். இப்ப நான் என்னுடைய வருங்கால மனைவி மிஸ் வெண்ணிலாவையும் அவங்க குடும்பத்தையும் மேடைக்கு கூப்பிடுறேன் என்று அவன் கூறியதும் கரவோசை விண்ணை தொட்டது. புவனாவின் முகமும் செழியனின் உறவினர்களின் முகமும் சுருங்கி போனது. நிலா தன் குடும்பத்தோடு மேடைக்கு வந்தாள். இதுதான் என்னுடைய வருங்கால மனைவி நிலா என்று கூறி நிலாவை தன் நெஞ்சோடு சேர்த்து நிறுத்தி கொண்டான் செழியன். இப்ப மிஸ்டர் சுந்தரலிங்கம் அவர் யாருன்னு சொல்லி அவரே உங்ககிட்ட சொல்லுவாரு என்று கூறி மைக்கை சுந்தரலிங்கத்திடம் கொடுத்தான் செழியன். மைக்கை வாங்கி கொண்ட சுந்தரலிங்கம் நிலாவின் கரத்தை பிடித்து தன்னோடு சேர்த்து நிறுத்தி கொண்டார். அதில் ஒரு தந்தையின் பாசத்தை உணர்ந்த நிலா அவரை வியப்போடு பார்த்தாள். நடப்பது கனவு என்று கூட அவளுக்கு தோன்றியது. வாஞ்சையோடு நிலாவை பார்த்த சுந்தரலிங்கம், நான் நிலாவோட ஊரை சேர்ந்தவன். நிலா எனக்கு பிறக்காம போன மக. இதை விட பெருசா நான் என்ன அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று கூறியவர் நிலாவின் கரத்தை பிடித்து செழியனின் கரத்தில் ஒப்படைத்தார். மீண்டும் கரவோசை விண்ணை தொட்டது. நிலாவுக்கும் சரி அவள் வீட்டாருக்கும் சரி எதுவும் புரியவில்லை. என்ன நடக்கிறது என்று அறியும் ஆவல் அவர்களின் முகத்தில் பிரதிபலித்தது. ஆனால் கடைசி பந்தும் பறிபோன துக்கத்தில் அமர்ந்திருந்தான் சந்திரகாந்த். இனி எப்படி சுந்தரலிங்கத்தையும் நிலாவையும் இணைத்து தப்பாக அவனால் பேச முடியும்? நிலாவை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே கேக்கை வெட்டிய செழியன் முதல் துண்டை எடுத்து நிலாவுக்கு ஊட்டிவிட்டான். அடுத்த துண்டை எடுத்து சந்திரபோஸுக்கும் ஊட்டிவிட்டான். அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்காமல் புவனாவும் வீட்டாரும் எழுந்து சென்று விட்டனர். பாக்கெட்டில் இருந்து 2 மோதிரங்களை வெளியே எடுத்த சந்திரபோஸ், இப்ப இவங்க 2 பேரும் மோதிரங்களை மாத்திக்க போறாங்க என்று கூறி மோதிரங்களை அவர்களிடம் கொடுக்க மோதிரங்கள் கைமாறப்பட்டது. விருந்து முடிந்து ஒவ்வொருவராக உதிர துவங்க நிலாவின் வீட்டார் சுந்தரலிங்கத்தின் முன்னால் வந்து நின்றனர். பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.